கிரில்டு சிக்கன் லெக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 2 தக்காளி, காஷ்மீரி சில்லி 4, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த மசாலாவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், ஓரிகானோ பவுடர் 1 டீஸ்பூன். சுகர் சேர்க்கறதுனால நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஓடிஜியில் தான் இன்றைக்கி கிரில் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி எண்ணெய் தடவணும் சிக்கன்லன்னு அவசியம் இல்லை. இப்போது நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு ½ லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன் அதுலேயே. இப்போது சிக்கன் லெக்கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நடுவில் கத்தியால் லைட்டாக வகுந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இப்போது இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லா பக்கமும். பார்க்குறதுக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும், ஆனால் ஓடிஜியில் பண்ணும்போது நல்ல ஜூஸியாக கிறிஸ்பியாக வந்துடும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக சிங்கிள் பீஸாக எடுத்து மசாலாவை தடவி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வைக்கலாம். இப்போது அவனில் 200 டிகிரியில் ஒரு ½ அன் ஹவர் டாப் மோடில் வைக்கணும். டாப் சைடு மட்டும்தான் நல்லா வெந்திருக்கும், பாட்டம் வெந்திருக்காது சிக்கனில். அதனால் நம்ம வெளியில் எடுத்துட்டு அப்படியே திருப்பி வச்சிடணும். நான் ஆயிலெலாம் இப்போ சேர்க்கலை, ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதே ஆயிலில் தான் சொல்லிவிட்டு நம்ம வச்சுருக்க கிரில்லில் திரும்பவுமே 30 மினிட்ஸ் திருப்பி வச்சுட்டு வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வைக்கும்போது அடியில் ஒரு ட்ரே வச்சு ஒரு பேப்பர் வச்சிட்டிங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். பாருங்கள், கிரில் ஆனதுக்கப்புறம் சிக்கன் நல்ல ஜூஸியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.